என் பேர் சந்தோஷ்குமார். நான் சென்னை தான் என்னோட ரெசிடென்ஸ். நான் கரண்ட்லி யூஎஸ்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு சென்னையில ஒரு லேண்ட் இருக்கு. நான் கேஷுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க இன்ஸ்டால அவங்களோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோட சில வீடியோ எடுத்து காமிச்சாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன இது நீங்க யாருங்கிட்ட காமிக்க முடியுமாங்கிட்ட கேட்டும்போது அவங்க பில்டர்ஸோட இன்ஸ்டா போஸ்ட், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அவங்க கம்பெனில கேட்கும் போது அவங்க ஸ்ரீ கணேஷ் பில்டர்ஸ் எனக்கு அவங்களோட கம்பெனி நேம் தெரிய வந்தது. அப்புறம் அவங்க கம்பெனில போயிட்டு அவங்களோட ஓனர்கிட்ட பேசினேன். என்னோட ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே சொன்னேன். இங்கதான் எங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பில்டர்ஸோட பழைய ப்ராஜெக்ட்ஸ் அப்புறம் கரண்ட் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸை எல்லாருமே பார்க்க என்ன அலோவ் பண்ணாங்க. சோ இப்ப ஃபர்தர் டிஸ்கஷனுக்கு கூப்பிட்டாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு டெய்லி அப்டேட் மார்னிங் அண்ட் ஈவினிங் எனக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓவரால் டிசைன்ல நீங்க எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ல குட் குவான்டிட்டி வேணும்னு சொல்லி நான் பேசினேன். அவங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 20 days எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க 20 days எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டர்ல டிசைனை காமிக்கும் போது டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நான் இங்க பில்டிங் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னா உடனே யூஎஸ் வர போற மாதிரி இருந்தது. நான் அதை சொல்லும் போது அவங்க அதை பத்தி கவலையே படாதீங்க, டெய்லி மார்னிங் டெலிகிராம்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி நாங்க மார்னிங் அண்ட் ஈவினிங் நாங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துடுவோம் சொல்லி சொன்னாங்க. ஒரு நாள் கூட அவங்க ஸ்டேட்டஸ் கொடுக்காம இருந்ததே இல்ல. எங்க வீடு பில்டிங் ப்ராஜெக்ட் இப்படிதான் எங்களுக்கு பினிஷ் ஆச்சு. கண்டிப்பா எந்த வீடு முடிச்சாலும் இஷ்யூஸ் வரதான் செய்யும். அதை ஒரு நாள் கூட எதையுமே அவங்க ரொம்ப கண்டிஷனா எடுத்துக்காம எந்த டைம் கேட்கிறோமோ ஒரு 1 or 2 daysல அதையும் கிளியரா முடிச்சு கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் டு மிஸ்டர் கணேஷ். எனக்கு என்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் தான் பண்றதுக்கு ரொம்ப ரியலி தேங்க்ஸ்.